செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற நிலையில் அவருக்கான இலாகா என்பது மாற்றப்பட்டது. தற்போது தமிழக அமைச்சரவையில் மேலும் ஒரு மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை மாற்றத்திற்கு உள்ளான அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருந்தார். உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவை செழியன் என்பவர் மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் என்பது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக அமைப்பு ரீதியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அடுத்ததாக தமிழக அமைச்சரவையிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இளம் செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரை தற்போது முதலமைச்சரோடு சேர்த்து மொத்தம் 35 அமைச்சர்கள் மொத்தமாக இருக்கிறாங்க. முதலமைச்சர் தவிர்த்து 34 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அமைச்சர்களுக்கான இலாகா மாற்றம் செய்து அதற்கான உத்தரவை ஆளுநர் மாளிகை வளாகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வசம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில் நிர்வாகம் தற்பொழுது கூடுதலாக வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதோடு சேர்த்து பொன்முடி அவருடைய அந்த டெசிக்னேஷன் மினிஸ்டர் ஃபாரஸ்ட் அண்ட் காதி அப்படின்னு மாற்றம் செய்யப்படுகிறது. அதாவது வனத்துறை மற்றும் காதி துறைக்கான அமைச்சராக பொன்முடி மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு அந்த இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்புதான் இந்த அமைச்சர் என்பது ஒரு பெரிய அளவுல இலாகா மாற்றம் செய்யப்பட்டது. குறிப்பாக மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக உள்ளே அவருக்கான இலாகா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பரிந்துரை அடிப்படையில பால்வளத்துறை அமைச்சரிடம் கூடுதலாக தமிழ்நாடு அரசுடைய பால்வளத்துறை அமைச்சராக தற்போது ராஜ கண்ணப்பன் இருக்கிறார். அவரிடம் கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் என்பது இருந்தது. அந்த காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் அந்த இலாகாவை மட்டும் தற்போது வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு அந்த இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பொன்முடி அவருடைய இலாகா என்பது வனத்துறை மற்றும் காதி துறைக்கான அமைச்சராக அவருடைய துறை என்பது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு அமைச்சரவை மாற்றமாக இல்லாட்டியும் கூட இலாகா மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய பால்வளத்துறை மற்றும் கூடுதலாக அமைச்சர் ராஜகண்ணப்படம் இருந்த இந்த துறை காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் என்ற இந்த துறை தற்போது இலாகா பிரிக்கப்பட்டு வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு இந்த இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடிக்கு வனத்துறை மற்றும் காதி நிர்வாகம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியா. அபினேஷ், பொன்முடி இதற்கு முன்பாக உயர்கல்வித்துறை அப்படின்ற ஒரு முக்கியமான போர்ட்போலியோ வகிச்சு வந்தார். இப்ப வனத்துறை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூடுதலாக இவருக்கு இந்த கதர் கிராம தொழில் வளர்ச்சித்துறையை கொடுப்பதற்கான காரணம் என்ன? இது ராஜகாரணப்பட்டிருந்து எடுத்து இவர் கொடுப்பதற்கான பின்னணி என்ன? ஏதாவது இருக்கா முக்கியமான? அவ்வப்போது முதலமைச்சரை பொறுத்தவரை நிர்வாக காரணங்களுக்காக இது போன்ற அமைச்சரவையில மாற்றங்கள் செய்யப்படும். அந்த அடிப்படையில திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்றது தொடங்கி ஏறக்குறைய 5வது அமைச்சரவை என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இலாகா மாற்றத்தோடு சேர்த்து 5வது முறையாக இது போன்ற ஒரு இலாகா மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த இலாகா மாற்றம் என்பதும் நடைபெற்றிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இலாகா துறைகளை பிரித்து தற்போது இலாகா மாற்றம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா அண்மையில தான் பெரிய அளவுல ஒரு ஷஃபிள் அப்படின்னு நடந்துச்சு. குறிப்பா சேலம் ராஜேந்திரன், அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவை செழியன் ஆகிய இருவர் புதிதாக அமைச்சருக்குள்ள வந்தாங்க. அதே போல மீண்டும் இடைவெளிக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக அந்த இலாகா மாற்றத்துல அமைச்சரவை மாற்றத்துல மீண்டும் அவர் பங்கேற்றார். அந்த அடிப்படையில அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய இது ஒரு மாற்றம். குறிப்பாக நீங்க குறிப்பிட்டு கேட்டது போல உயர்கல்வித்துறை அமைச்சராக அமைச்சர் பொன்முடி இருந்த நிலையில அவரிடம் இருந்து அந்த இலாகா மாற்றப்பட்டு அவர் வனத்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சராக முதல் முறையாக கோவை செழியன் அந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். இந்த நிலையில பால்வளம் துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்படம் கூடுதலாக இந்த கதர் அதாவது காதி மற்றும்
கிராம தொழில் வாரியம் என்பது இருந்தது. அந்த இலாகாவை தற்போது பொன்முடி அவர்களிடம், அதாவது வனத்துறையோடு இணைத்து இந்த உத்தரவை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய பரிந்துரை அடிப்படையில இந்த இலாக்கா மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தகவலுக்கு நன்றி அவினேஷ்.